பிராண்டன் மிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவன் லாஸ்ட் ஃபோன் கால் வேறு டைமென்ஷன்லேருந்து பேசியிருக்கான். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். பிராண்டன் வாட்சன் 10 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் அன்றைக்கி நைட்டு காலேஜ் பார்ட்டி முடிச்சுட்டு அவர் கார்லேயே அவர் வீட்டுக்கு திரும்பியிருக்காரு. வர வழியில் அவர் காரு ரோட்லேருந்து ஒரு குழியில் இறங்கி பிரேக் ரன் ஆகுது. உடனே அவர் பேரண்ட்ஸ் கால் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க பேரண்ட்ஸும் அவங்க கார் எடுத்துகிட்டு அவர் கூப்பிட்டு போக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. கண்டினியூவாக ஃபோனில் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக பிராண்டன் சொன்ன லொக்கேஷனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. பட் பிராண்டன் அங்கே இல்லை. பிராண்டன் எங்கே இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. அவர் சொன்ன கடைசி வார்த்தை ஓ ஷட். பயந்து போனவங்க பேரண்ட்ஸ் உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தேடல. பிராண்டனுடைய கார் மட்டும் தான் கிடைக்குது. பிராண்டனுடைய எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லை. சொல்லப்போனால் அவர் மொபைல் கூட கிடைக்கல. டோட்டலாக அவர் அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. போலீஸ், டாக் ஸ்குவாட், வாலண்டியர்ஸ்னு ஒரு டீமே அவரை தேடுறாங்க. தேடியும் எந்த ஒரு ட்ரேஸுமே கிடைக்கல. லோக்கல் தியரிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நைட்டில் அவர் கண்ணு தெரியாமல் போய் பக்கத்தில் இருக்க ஆற்றுல ஒரு வேளை இறங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா மிருகம் ஏதாவது வேட்டையாடி இருக்கலாம் அப்படின்னு 3 விதமான தேடி வைக்கிறாங்க. பட் அப்படி நடந்திருந்தால் அவருடைய பாடி கிடச்சிருக்கும். இல்லை பாடி மிச்சங்களோ அவர் துணியோ ஷூவோ மொபைலோ ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும். ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லை. அப்படிங்கிறதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்க அன்சால்வ்டு மிஸ்ட்ரி. நம்மளை மீறின சக்தி இந்த உலகத்தில் இருக்குது. நம்மளால் அதை பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக அது இல்லைன்னு சொல்லிட முடியாது.